யாருக்கெல்லாம் சிக்கன் ஊறுகாய் ட்ரை பண்ண ஆசைப்பட்றீங்களோ இதை ட்ரை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சிக்கன் ஊறுகாய்க்கு சுத்தமாக கழுவி கறியை வச்சுருக்கேங்க. சைஸ் இந்த சைஸில் இருக்கணும். இந்த பார்த்துக்கோங்க, இந்த சைஸில் இருக்கணும். தோல் இல்லாமல் இருந்தால் தாங்க சிக்கன் ஊறுகாய்க்கு போட முடியும். தோலோட தயவுசெய்து வாங்கிடாதீங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். நல்லா கலக்கிக்கலாம். இந்த மாதிரி கலக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மசாலா வறுக்க போகிறோம். அதுக்கு தேவையானது 1 டீஸ்பூன் தனியால் போட்டிருக்கேன். இன்னொரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறணும். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 3 துண்டு பட்டை, 5 லவங்காயில், 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. இது சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. 3 ஏலக்காய் போட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வறுபடணுங்க. இந்த அளவுக்கு வறுபட்டுருச்சுன்னா போதும். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 200 எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ மஞ்சள் உப்பும் போட்டு வச்சுருக்கோம்ல, அந்த சிக்கனை இதுக்குள்ளே போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் சிக்கன் போட்டு நல்லா கிண்டி விடுங்க, வேகட்டும். அதில் உள்ள நீரெல்லாம் இறங்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் வேகட்டும். இன்னும் வேகலைங்க, இன்னும் நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ இந்த அளவுக்கு பொடி அரைச்சிக்கோங்க. இன்னும் நல்லா வேகணுங்க, கோல்டன் ஃப்ரை வரணுங்க. அப்போ தான் நல்லா சிக்கன் ஊறுகாய்க்கு டேஸ்ட்டாக இருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி இப்போ இப்படி இருக்கிற டயத்தில் எடுத்துட்டிங்கன்னா அப்புறம் ஊறுகாய் கெட்டு போயிடும். உங்களுக்கு 3 மாதம் ஊறுகாய் வேணுன்னா நான் சொல்கிற டைப்பில் செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு 3 மாதம் வரையும் ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். கொஞ்சம் செவந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் செவக்கட்டும். இந்த கலரில் வந்தால் எடுத்துருங்க. இப்படி இருக்கணுங்க, இந்த மாதிரி. இப்போ இந்த கலரில் எடுத்துக்கிறணும். இப்போ இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கிளறிக்கோங்க இந்த மாதிரி. இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகணும். இப்போ இந்த அளவுக்கு ஃப்ரை ஆயிடணும். இப்போ நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பொடியை போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு, மறுபடியும் 1 ஸ்பூன் போடுறேன். மொத்தம் 2 ஸ்பூன் உப்பு போட்டு 2 ஸ்பூன் காரம் போட்டுக்கிறேன். 1/2 கிலோ சிக்கனுக்கு 2 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் காரம். நான் காரம் அதிகமாக சாப்பிட்லாம், 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இது நல்லா ஆறணுங்க. ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஆறணும். அதுக்கப்புறம் இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன். அது போட்டால் தான் நம்மளுக்கு பச்சடி ஊறுகாய் டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் ஊறுகாய் நான் சொல்கிறது பண்ணாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா சூடாறிடுச்சு. இப்போ 2 எலுமிச்சம்பழம் புழிஞ்சு வச்சுருக்கேன். நல்லா பெரிய எலுமிச்சம்பழம். நீங்கள் சின்ன எலுமிச்சம்பழமாக இருந்தால் 3 ஊற்றிக்கோங்க. நான் பெருசாக இருக்கனால 2 போதும்ன்ட்டேன். அதை நல்லா கலக்கி விடுங்க. இப்போ இந்த பச்சடி 2 நாள் ஊறட்டும். 2 நாள் கழித்து நம்ம பார்க்கலாம் இந்த பச்சடி எப்படி இருக்குன்னு. அப்போ தான் உப்பு காரம் எல்லாம் நல்லா பிடிச்சிருக்கும். நாளைக்கு இந்த பச்சடி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு 2 நாள் கழித்து ஊறுகாய் காட்டுறேன்னு சொன்னேன்ல, வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்க, ஊறுகாய் ரெடி. 2 நாள் கழித்து பார்த்தோம்னா இப்படி தான் இருக்கும் ஊறுகாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.